எனக்கு பசிக்குது, ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? நான் ஏன் அழுறேன்னு உனக்கு தெரியாத சாந்தி? தெரியாதாம்மா கேட்குறேன், ஏன் அழுறீங்க? உங்க குடிகார அப்பனால இன்னைக்கு நம்ம நடு வீதிக்கு வந்துட்டோண்டி, அது உனக்கு தெரியுதா இல்லையா? அதுதாம்மா நானும் சொல்கிறேன். இவ்வளோ நாளாக உங்களை அடித்து கொடுமைப்படுத்திருக்கா அந்த கடவுள் ஒரு நல்ல தண்டனையை கொடுத்துருக்காரு உன் புருஷனுக்கு. சீக்கிரமாகவே நான் ஒரு வேலைக்கு போகிறேம்மா, உங்களை நான் காப்பாற்றுறேன், நீங்கள் ரொம்ப கவலைப்படாதீங்கம்மா. இந்த சோகத்துலையும் நீ தாண்டி எனக்கு ஆறுதல். ஆனால் நீ எப்படி வேலைக்கு போய் என்ன சம்பாதிப்ப, என்ன கொடுப்ப வீட்டுக்கு? நீ தான் படிக்கவே இல்லையே. இந்த குடிகார அப்பா உன்னை படிக்க வைக்கவே இல்லையே. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏஜென்ட்மா, அவர் வெளிநாட்டில் எனக்கு வீட்டு வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. அங்கே வீட்டு வேலை செஞ்சால் ரொம்ப பணம் கிடைக்குமா, நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா. என்னை விட்டுட்டு நீ வெளிநாட்டுக்கு போய் தனியாக கஷ்டப்பட போறியா? வேறு என்ன பண்ண சொல்கிறீங்கம்மா? 3 வேலையும் சாப்பிடணும் தானே, அதுக்காகவாவது நம்ம ஏதோ ஒன்று பண்ணி தானே ஆகணும். நானே வீட்டுக்கு வேலைக்கு போய் உன்னை காப்பாற்றுறேன், நீ படி தங்கம். உங்களுக்கு இப்போவே பிபி சுகர் நிறைய வியாதி இருக்குது. இல்லை நீங்கள் எங்கம்மா நீங்கள் போய் வீட்டு வேலை பண்ணி என்னை காப்பாற்றுறது? என்ன நானே பார்த்துக்கிறேன். சரி, எப்போ கிளம்புற? சரி, நீ பத்திரமா போயிட்டு வாமா. நீ வர வரைக்கும் நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். சரிம்மா, நான் நாளைக்கு ஏஜென்ட்டை வர சொல்கிறேன். என்னம்மா சாந்தி, எல்லாமே ரெடியாக இருக்கா? லக்கேஜ் எல்லாம் ரெடியா? ஆமாம், இவர் தான் ஏஜென்ட். சார், நீங்கள் தான் அந்த நாட்டை என் பொண்ணு, நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும். உங்களை நம்பி தான் என் பொண்ணை நான் அனுப்புகிறேன். கவலைப்படாதீங்கம்மா, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. உங்கள் பொண்ணு உங்ககிட்ட சொன்னாலா? கண்டிஷனா? சொல்லவே இல்லையே, என்னடி? அம்மா, இதுக்கு 2 லட்சம் கட்டணுமா, அப்போ தான் அவர் நம்மளை கூட்டிகிட்டு போவார். நம்ம கிட்ட எங்கே இருக்குது அவ்வளோ காசு? எதை நினச்சிக்கிட்டு நீ ஓகே சொல்லியிருக்க? இதுக்கு நம்ம குடும்ப கஷ்டத்தை நினச்சிதாம்மா சொன்னேன். ஆனால் நீங்கள் இப்படி சொல்லுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலாமா? எல்லாமே சரிதான் சாந்தி, ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ண முடியும்? நீயே சொல்லு. நம்மக்கிட்ட அவ்வளோ பணமும் இல்லை, நகையும் இல்லை, கடன் வாங்குறதுக்கு அவ்வளோ பெரிய ஆளும் நமக்கு தெரியாது. நம்ம 2000 3000 கடன் கேட்டாலே இல்லைன்னு சொல்கிற சமூகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம என்ன பண்ண முடியும்? அம்மா, இங்கே பாருங்கள். சொல்லுங்கள் சார். நீங்கள் கட்ட போகிற இந்த 2 லட்சம் ஜஸ்ட் சாம்பிள் மட்டும்தான். இனிமேல் நீங்கள் சம்பாதிக்க போகிறது மாதம் 1 லட்சம் வரும். அதில் இந்த 2 லட்சம் தூசி மாதிரி போயிடும். அதை நினச்சி பாருங்கள். இருந்தாலும் சார், இப்போ 2 லட்சத்துக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? அம்மா, இப்போல்லாம் நிறைய லோன் எடுத்து கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த வீட்டு மேலே லோன் எடுத்து எனக்கு கொடுங்க. உங்கள் பொண்ணு சம்பாதிச்சு அந்த லோனையும் தீர்த்திடுவா, இந்த கடனும் முடிஞ்சிடும், நீங்களும் பணக்காரங்களாக மாறிடுவீங்க. சரி சார், நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன். இந்த சாந்தி, வாங்கிக்கோ. இந்த பணத்தை வச்சு நீ ஏதாவது முன்னேற பாரு. அம்மா, எனக்காக லோன் வாங்கி கொடுத்துருக்கீங்க. நான் இந்த பணத்தை ஒரு நாள் வேஸ்ட் பண்ண மாட்டேம்மா. இதை கட்டி நான் வீட்டு வேலை பண்ணி உங்களை காப்பாற்ற தான் போகிறேம்மா. அரவலை வர சொல்லியிருக்கியா இன்னைக்கு? ஆமாம்மா, வராங்களாம். என்னம்மா சாந்தி, ரெடி பண்ணிட்டியா பணத்தை? இந்தாங்க சார், உங்களை நம்பி தான் இந்த பணத்தை கொடுக்குறோம். எங்களை ஏமாற்றிட மாட்டீங்க இல்லை? என் பொண்ணை உங்களை நம்பி தான் அனுப்புகிறேன். அவள் இப்போ எப்படி போகிறாளோ அப்படியே வீட்டுக்கு வந்து சேரணும். அது நான் உங்களை நம்பி தான் அனுப்புகிறேன். கவலைப்படாதம்மா, இப்போ உங்கள் பொண்ணை எப்படி கூட்டிகிட்டு போகிறனோ அப்படியே பத்திரமா கூட்டிகிட்டு வந்து சேர்த்துருவேன். கவலைப்படாதீங்க. சரிம்மா, அப்படின்னா நாங்கள் கிளம்புறோம். அம்மா, நான் போயிட்டு வரேம்மா, அழாதீங்கம்மா. நான் அழமாட்டேன்டி, நீ வர வரைக்கும் அம்மா தைரியமாக இருப்பேன். சரிம்மா, பாய். வா, ஃப்ளைட்டில் நாம் கூட போகலாம்பா. இந்த ஏர்போர்ட் எவ்வளோ அழகாக இருக்குது. ஆமாம், இது வரைக்கும் நீ பார்த்ததே இல்லை சாந்தி இதெல்லாம்? ஆமாம் சார், இதெல்லாம் எனக்கு ரொம்பவே புதுசாக இருக்குது. சரி, ஃப்ளைட் வந்துடுச்சு, சீக்கிரமாக வா போகலாம். அப்போ அங்கே போகிற ஃப்ளைட்? அது டெல்லிக்கு போகிற ஃப்ளைட், இது அரேபியாவுக்கு போகிற ஃப்ளைட். சரி சார், சீக்கிரமாக கிளம்பலாம். அச்சோ, இங்கே இருந்து பார்க்க கீழே எல்லாமே குட்டியாக தெரியுது. கடல் எல்லாம் சின்ன சின்ன குளமாக தெரியுது. அது அப்படி தான் இருக்கும். வா, இவ்வளோ பெரிய வீடாக இருக்கே. இதுக்கே அசந்தட்டா எப்படி? இன்னும் நிறைய இருக்கு. What Raju, you told this girl only, yeah? Yeah, madam. She looks too ugly. Don't fear about that, sir. Hereafter, from tomorrow itself, she will take bath daily. சார், இவங்கெல்லாம் என்ன பேசுகிறாங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. நாளிலிருந்து நீ டெய்லி குளிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ இவ்வளோ நாளாக நான் குளிக்காமலையா இருந்தேன்? இனிமே இவங்க சொன்ன மாதிரி தான் நீ கேட்கணும். ஆனால் பாஷை தெரியாமல் நான் எப்படி? நீயும் இதெல்லாம் கற்றுக்கணும், அப்போ தான் இங்கே பொழைக்க முடியும். What Raju, what she was telling? Madam, she told she obedient hereafter your rules like that she told ma'am. Tell her she have to clean the house, kitchen, bathroom. She have to cook. She have to do everything. Hereafter, I'll see any dirty in the house means I'll beat you.
I'll beat you only, okay? சொன்னது கேட்டுதா? இனிமேல் நீ தான் எல்லாமே க்ளீனாக வச்சுக்கணும். ஏதாவது கொஞ்சம் அழுக்கு இருந்தால் கூட அவங்க என்ன தான் அடிப்பேன்னு சொல்கிறாங்க. நான் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன் சார். ஓகே, வாட் அபவுட் ஹர் சேலரி? மேம், ஷி எக்ஸ்பெக்டிங் $1K. No, I can't give that much money. I'll give $10 only. என்ன சொல்கிறாங்க? அவங்களால ₹1,00,000 தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஜஸ்ட் 10,000 தான் தருவாங்களாம். ₹1,00,000 சொல்லி தானே என்கிட்ட 2 லட்சம் வாங்கிட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க. இப்போ இப்படி சொன்னா என்னால் எதுவுமே பண்ண முடியாது. நீ இங்கே தான் வேலை செஞ்சு ஆகணும். நான் கிளம்புறேன். என்னை இந்த நிலமில் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு நீ மட்டும் கிளம்புறியா? என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நான் வரேன். ஹே கேர்ள், see here. என்னடி கருப்பு மூதி? வாட் யூ ஆர் டெல்லிங்? ஐ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட். No English. Tell Tamil. Sorry, I don't know Tamil. Come, I'll show your room. இந்த முட்டா மோதி என்ன பேசுகிறானே எனக்கு புரிய மாட்டேங்குது. சரி போவோம், வேறு என்ன பண்ணி தொலையாது. See, hereafter you have to eat, sleep here only. This is your room. என்னது? கக்கூசு என்னோட ரூமா? No, this is bathroom. Room where? We have small house only. I can't give room for you. You have to stay here only. Are you understand? நம்ம நிலைமை இப்படி ஆகும்னு நான் நினச்சி கூட பார்த்ததே இல்லை. Hey girl, you have to wash these dishes every day 3 times, okay? How 3 times wash? I don't know that and all. You have to wash 3 times per day. Do you understand? Okay. Take this. This is only your food hereafter. What this? It's a fermented rice. It's more healthy. இந்த மூஞ்சி ஊறி போன சோறுக்கு இவ்வளோ பில்டப்பா. Take this mop. You have to mop the house every day, okay? You have to wash these bathrooms every day, okay? See, he is my son. You have to take care of him every day. இவ்வளவும் பண்ணால் நான் உயிரோடு இருப்பேன்னு எனக்கே புரியல. லாஸ்ட் ஒன், யூ ஹேவ் டு குக் எவ்ரி டே 3 times டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ். எனக்கு சமைக்கவே தெரியாதுடி கருப்பு மூதி. He will bite you every day. You have to accept that. கடவுளே, நான் ஊருக்கு எப்படியாவது போகணும். எனக்கு ஒரு வழியை காட்டு கடவுளே. என்னை இங்கே வந்து மாட்டி விட்டுட்டியே.